இன்னைக்கு நம்ம பூண்டு பொடி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த பூண்டு பொடியோட கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு ஊற வச்சுட்டு நல்ல சூடான இட்லியோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். இல்லைனா கொஞ்சோண்டு பொடியை எடுத்து தோசை ஊத்திட்டு அது மேலே வந்து தூவி விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதை விட ரொம்பவே அருமையா இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூண்டு இந்த நேரத்தில் இந்த மாதிரி சமயங்களில் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக இதயத்துக்காக இருக்கட்டும், ரத்தத்துக்காக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்லது பூண்டு. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. மேக்ஸிமம் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க, இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை கடலை எண்ணெய் பயன்படுத்துங்க. நான் கடலை எண்ணெய் தான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு ஒரு தடவை மட்டும் அந்த தள்ளிட்டு எடுத்திருக்கேன், அதாவது தட்டிட்டு எடுத்திருக்கேன். பூண்டை ரொம்ப மைய நசுக்கிடாதீங்க. ஒரு பூண்டு இருக்குன்னா அதை ஜஸ்ட் ஒரு தடவை தட்டினா இது இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நல்ல சீக்கிரம் வறுபட்டு வரும், ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் அது சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்குங்க. பூண்டு அந்த ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு நல்லா சிவந்து வரணும், உங்களுக்கு நல்ல பொன்னிறமாக வரணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இதை அப்படியே எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு அந்த எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே பேனில் எண்ணெய் இருக்கும். அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு உளுந்து, வெள்ளை உளுந்து இல்லைனா கருப்பு உளுந்து எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் சேர்க்குறேன். இப்போ இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்துக்குங்க. எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க. பொடி வந்து அந்த சீக்கிரமாக அந்த காரல் தன்மை பட்ட மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா சிவந்து வந்துடுச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே பேன்லே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக பயன்படுத்துங்க. இதுக்கு தேங்காய் மேலே அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா, அதை வந்து எட்டை எடுத்துட்டு நல்லா துருகி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காவும் நல்லா வறுபட்டு வரணும். அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை எல்லாம் போயிட்டு நல்லா பொன்னிறமாக சிவந்து வரணும். இதில் அளவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கங்க, அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க, சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சிவந்து வந்துடுச்சு. இதையும் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 8லேருந்து 9 வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம பூண்டு பயன்படுத்திருக்கோம், அதுவே லைட்டாக கொஞ்சம் காரத்தன்மை கொடுக்கும். இப்போ மிளகாய் நல்லா உப்பி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா உப்பி வந்துடுச்சு. இதையும் நம்ம அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததாக இப்போ அதே பேன்லேயே எண்ணெய் இருக்கும். எண்ணெய் மறுபடியும் ஊற்ற வேண்டாம். ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 40 கருவேப்பிலை இலைகள் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் கருவேப்பிலை நல்லா வறுபட்டுடுச்சு. நல்லா வறுபடணும் கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் கல் உப்பு பயன்படுத்துங்க. உப்பு வந்து கொஞ்சம் அந்த சூட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இது ஏற்கனவே வறுத்த உப்பு தான். அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காய பொடியும் மேலே வந்து தூவிக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்குங்க. இது அப்படியே இருக்கட்டும், இதிலே ஆறட்டும் அப்படியே. இப்போ பாருங்கள் எல்லாமே நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா ஆறணும். நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்துக்க வேண்டியதான். மிக்சியில் சேர்க்கும் பொழுது அந்த மிளகாயில் காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்புகளை நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாமே மிக்சியில் சேர்த்தாச்சு. ஈரம் இல்லாத மிக்சி ஜாரை பயன்படுத்துங்க. நல்லா நைஸான பவுடராக அரைக்கணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். எப்பவுமே பூண்டு பொடி வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. அவ்வளோதான், சூப்பரான பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூடான இட்லியோட கூடவே கொஞ்சமாக பூண்டு பொடி வச்சுட்டு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பரிமாறினீங்க அப்படின்னா ரொம்ப 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 அருமையாக இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும், உடலுக்கும் ரொம்ப நல்லது, சுவையும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். தோசை மேலே அப்படியே தூவிட்டு சாப்பிட்டீங்கன்னா, அதாவது தோசையை ஊற்றிட்டு இந்த பொடியை கொஞ்சம் மேலே தூவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல் பூண்டு பொடி இது. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.